வணக்கம். பரபரப்பு மீடியா செய்திகளுக்காக நான் நிரோஷன். நேற்று வியாழக்கிழமை ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் காசாவில் ஹமாஸ் தொடர்ந்து மக்களை கொன்று கொண்டே இருந்தால் நாம் உள்ளே சென்று அவர்களை கொல்வதை தவிர வேறு வழியில்லை என்று எச்சரித்தார். காசாவில் போர் நிறுத்தத்தை பராமரிக்க அவர் முயற்சிக்கும் போது ஹமாஸுக்கு எதிரான அவரது வார்த்தை ஜாலங்கள் கூர்மையாக அதிகரித்ததை இது குறிக்கின்றது. மத்திய கிழக்கில் ஒப்பந்தம் கையெழுத்தான 3 நாட்களுக்கு பின்னர் ஹமாஸ் இயக்கத்தினர் போர் நிறுத்தத்தை பயன்படுத்தி காசா பகுதியின் மீது விரைவாகவும் வன்முறையாகவும் கட்டுப்பாட்டை மீண்டும் நிலைநாட்டி உள்ளனர். போரின் போது இஸ்ரேலிய படைகளுடன் ஒத்துழைத்ததாக கருதப்பட்ட பாலஸ்தீனியர்களை குறிவைத்து தாக்குதல் நடத்தியதாக செய்திகள் வெளியாகியுள்ளன. பொது வழியில் வைத்து மரண தண்டனை கொடுப்பதாக கூறி துப்பாக்கியால் சுட்ட காட்சிகளை கொண்ட காணொளிகள் வெளியாகின. காசாவில் ஹமாஸ் தொடர்ந்து மக்களை கொன்றால் நாம் உள்ளே சென்று அவர்களை கொல்வதை தவிர வேறு வழியில்லை என்று ட்ரம்ப் ட்ரூ சோஷியல் பதிவில் எழுதினார். ஜனாதிபதி தனது பதிவில் நாம் என்று யாரை குறிப்பிடுகிறோம் என்பதை கூறவில்லை. CNN உட்பட அமெரிக்க ஊடகங்கள் தெளிவுபடுத்தல் கோரிக்கைக்கு வெள்ளை மாளிகை உடனடியாக பதில் கொடுக்கவில்லை. போருக்கு நிரந்தர முடிவு கட்ட பேச்சுவார்த்தையாளர்கள் முயற்சிக்கும் போது அமெரிக்க படைகள் அமைதி காக்கும் பணியில் ஈடுபட வேண்டியிருக்கும் என்ற வாய்ப்பை ட்ரம்ப் இதுவரை நிராகரித்தே வந்துள்ளார். அப்படியான சூழ்நிலையில் நாம் உள்ளே சென்று ஹமாஸை கொல்வதை தவிர வேறு வழியில்லை என்று அவர் குறிப்பிட்டவுடன் அமெரிக்க ராணுவம் காசாவுக்குள் ஹமாஸுக்கு எதிராக காலடி வைக்கப் போகிறது என்ற கேள்விக்குறியுடன் பல ஊடகங்கள் செய்தி வெளியிட்டன. சில மணி நேரத்திற்கு அமெரிக்க ஊடகங்களில் இதுதான் பரபரப்பு செய்தியாக அடிபட்டது. அவ்வளவு நேரமும் வெள்ளை மாளிகையிலிருந்து ட்ரம்பின் கூற்றுக்கு யாரும் எந்த விளக்கத்தையும் கொடுக்கவில்லை. இருப்பினும் கடந்த வாரம் அவர் முதலில் அறிவித்த போர் நிறுத்த ஒப்பந்தத்திற்கு பின்னர் ஜனாதிபதியின் எச்சரிக்கை அவரது மிகவும் நம்பிக்கையான துணையிலிருந்து திடீர் மாற்றத்தை குறிக்கின்றது. ஒரு கட்டத்தில் போர் திறம்பட முடிந்துவிட்டது என்று அவர் அறிவித்தார். வெளிப்படையாக பொது மரண தண்டனை நிறைவேற்றப்பட்ட காட்சிகள் வெளிவந்த போதும் பாலஸ்தீன பிரதேசத்தில் ஹமாஸ் ஆயுத கும்பல்கள் என்று அழைக்கப்படுபவர்களை ஒடுக்கி வருவதாக வெளியான ஆரம்ப செய்திகளையும் ட்ரம்ப் சீரியஸாக எடுத்துக் கொள்ளவில்லை. அவர்கள் மிகவும் மோசமான 2 ஆயுத கும்பல்களை வெளியேற்றினர் என்று ட்ரம்ப் செவ்வாய்க்கிழமை கூறினார். உங்களிடம் நேர்மையாக சொல்ல வேண்டும் என்றால் அது எனக்கு பெரிது தொந்தரவாக இல்லை என்றும் குறிப்பிட்டார். ஆனாலும் கூட கடந்த 24 மணி நேரத்தில் ஹமாஸ் ஒப்பந்தத்தின் நிபந்தனைகள் நிறைவேற்றவில்லை என்றால் இஸ்ரேல் மீண்டும் போர் புரிய நான் அனுமதிக்க கூடும் என்று ஜனாதிபதி மேலும் கடுமையான துறையில் கூறியுள்ளார். புதன்கிழமை CNN தொலைக்காட்சி செய்தியாளர் ஜேக் டேப்லருக்கு கொடுத்த நேர்காணலில் நான் சரி என்று சொன்னவுடன் போர் மீண்டும் தொடங்கும் என்று கூறினார். இறந்த பணிய கைதிகளை மெதுவாக திருப்பி அனுப்புவது தொடர்பாக ஹமாஸ் ஒப்பந்தத்தை மீறியதாக இஸ்ரேல் ஏற்கனவே குற்றம் சாட்டியுள்ளது. போர் நிறுத்தத்திற்கு பின் பாலஸ்தீனியர்கள் மீதான ஹமாஸின் தாக்குதல்கள் குறித்து ட்ரம்ப் ஆரம்பத்தில் தெளிவற்ற புரிதலை கொண்டிருந்தார் என்று சிலர் குறிப்பிட்டனர். ஹமாஸால் கொல்லப்பட்ட நபர்கள் போரில் இஸ்ரேலிய ராணுவத்திற்கு உதவியவர்கள் என்பதை ட்ரம்ப் அறிந்திருக்கவில்லை. அதனால் தான் ஆயுத கும்பல்கள் என்று குறிப்பிட்டார். பின்னர் கொல்லப்படும் நபர்கள் யார் என்று ட்ரம்புக்கு புரிய வைக்கப்பட்ட பின் இறுதியில் ஹமாஸ் ஆயுதங்களை களைய வேண்டும் அல்லது நாங்கள் அவர்களின் ஆயுதங்களை களைவோம் என்று அவர் எச்சரித்தார் என்று எடுத்துக் கொள்ளப்பட்டது. இப்படி வரிசையாக ட்ரம்பின் கூற்றுகள் வெளியாகி குழப்ப நிலை காணப்பட்ட போது மீண்டும் செய்தியாளர்களை சந்தித்தார் ட்ரம்ப். ஹமாஸ் காசாவில் மக்களை தொடர்ந்து கொன்றால் உள்ளே சென்று அவர்களை கொல்வதை தவிர எங்களுக்கு வேறு வழியில்லை என்று கூறிய பின் காசாவில் நேரடியாக தலையிட அமெரிக்கா திட்டமிடவில்லை என்று அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தெளிவுபடுத்தினார். ஒரு நிருபரின் கேள்விக்கு பதில் கொடுத்த போது யாராவது காசாவுக்குள் நுழைந்தாலும் அது நாங்களாக இருக்க போவதில்லை என்று ட்ரம்ப் கூறினார். நாங்கள் காசாவுக்குள் நுழைய வேண்டியதில்லை. காசாவுக்கு மிக அருகில் உள்ளவர்கள் உள்ளே செல்வார்கள். அவர்கள் மிக எளிதாக காரியத்தை செய்வார்கள். ஆனால் எங்கள் உதவியுடன் என்று விளக்கினார். காசாவுக்கு மிக அருகில் உள்ளவர்கள் என்று இவர் குறிப்பிட்டது இஸ்ரேலிய ராணுவத்தை தான். அதாவது ஹமாஸ் படுகொலைகளை நிறுத்தாவிட்டால் அமெரிக்க உதவியுடன் இஸ்ரேலிய ராணுவம் காசாவில் ஹமாஸை கொல்வார்கள் என்பதுதான் அவரது கூற்று. அப்படி பார்க்கும் போது ஹமாஸ் தமது ஆயுதங்களை களையாவிட்டால் நாம் களைவோம் என்று கூறியதன் அர்த்தமும் இஸ்ரேலிய ராணுவம் அந்த காரியத்தை செய்யும் என்ற அர்த்தத்தில் கூறப்பட்டிருக்கலாம். இவை எல்லாமே ஹமாஸ் மீது தாக்குதல் நடத்த இஸ்ரேலிய ராணுவத்திற்கு ட்ரம்ப் அனுமதி கொடுக்க போகிறார் என்பதையே காட்டுகின்றன. அடுத்து இறந்த பணைய கைதிகளின் உடல்களை கொடுக்காத விஷயத்தில் ஒப்பந்தத்தில் குறிப்பிடப்பட்ட 72 மணி நேரத்திற்குள் அனைத்து உடல்களும் கொடுக்கப்படவில்லை. இஸ்ரேலால் அளிக்கப்பட்டதாக கூறப்படும் சுரங்க பாதைகளிலோ அல்லது இஸ்ரேலிய தாக்குதல்களில் சேதமடைந்ததாக கூறப்படும் கட்டடங்களில் இடிபாடுகளிலோ உடல்கள் புதைக்கப்பட்டுள்ளதால் காசாவிலிருந்து பணைய கைதிகளின் உடல்கள் கொடுக்கப்படுவதற்கு நீண்ட காலம் ஆகலாம் என்று ஹமாஸ் கூறுகின்றது. மீதமுள்ள உடல்களை மீட்டெடுப்பதற்கு இடிபாடுகளை அகற்ற உபகரணங்கள் தேவைப்படுகின்றன. அப்படி ஒரு கருவிகள் காசாவில் நுழைவதற்கு இஸ்ரேலில் தடை உள்ளதால் இறந்த பணைய கைதிகளின் உடல்களை கொடுக்க முடியவில்லை என்று ஹமாஸ் ஒரு அறிக்கையில் கூறியுள்ளது. காசாவில் பணைய கைதிகளின் உடல்களை கண்டுபிடிப்பதற்கான உளவு தகவல்களை இஸ்ரேலிய உளவுத்துறை வைத்திருக்கிறது என்றும் அந்த உளவு தகவல்கள் இஸ்ரேல் ஹமாஸ் பேச்சுவார்த்தைகளில் ஈடுபட்டுள்ள
மத்தியஸ்தர்களுக்கு இஸ்ரேலிய உளவுத்துறை கொடுத்திருப்பதாக ஒரு உளவுத்துறை வட்டாரம் தெரிவித்தது. அமெரிக்கா மற்றும் மத்தியஸ்தர்களுடன் ஒருங்கிணைந்து ட்ரம்பின் அமைதி திட்டத்தின் முதல் கட்டத்தை முடிக்கவும், ஹமாஸால் பிடிக்கப்பட்ட அனைத்து பணைய கைதிகளின் உடல்களை அனுப்புவதை உறுதி செய்யவும் இஸ்ரேல் அழுத்தம் கொடுத்து வருவதாக அந்த வட்டாரம் தெரிவித்துள்ளது. பணைய கைதிகளின் உடல்களை ஒப்படைப்பதில் ஹமாஸ் தாமதம் செய்வது குறித்து பாதுகாப்பு அமைச்சர் இஸ்ரேல் காட்ஸ், தந்திரோபாய விவகார அமைச்சர் ரான் டெர்மர் மற்றும் பாதுகாப்பு நிறுவன தலைவர்களுடன் ஒரு விவாதத்திற்கு பின்னர் பிரதமர் பெஞ்சமின் நேதன்யாகு அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்புடன் தொலைபேசியில் பேசினார். இஸ்ரேலிய வெளியுறவு அமைச்சர் கிடியோன் சார், ஒப்பந்தத்தின்படி ஹமாஸ் கணிசமான எண்ணிக்கையிலான பணைய கைதிகளின் உடல்களை எளிதாக திருப்பிக் கொடுக்க முடியும் என்பது எங்களுக்கு தெரியும். அவர்கள் இப்போது செய்வது ஒப்பந்தத்தின் அடிப்படை மீறலாகும் என்று கூறினார். எங்கள் அமெரிக்க நண்பர்களுடன் பணைய கைதிகளின் உடல்கள் இருக்குமிடம் குறித்து எங்களிடம் உள்ள தகவல்களை பகிர்ந்து கொள்கின்றோம். மேலும் மத்தியஸ்தர்கள் இந்த பிரச்சனையை உடனடியாக தீர்க்க உதவுவார்கள் என்று எதிர்பார்க்கின்றோம். இது மிகவும் முக்கியமானது. ஏனென்றால் இது 2 ஆண்டுகளுக்கு மேலாக போதுமான அளவு பாதிக்கப்பட்ட குடும்பங்களின் உணர்ச்சிகளுடன் ஹமாஸ் விளையாடுகிறது. பணைய கைதிகள் திருப்பி அனுப்பப்படாவிட்டால் இஸ்ரேல் மீண்டும் போருக்கு செல்லக்கூடும் என்று அவர் தெரிவித்தார். ட்ரம்பின் 20 புள்ளி அமைதி திட்டத்தின் 4வது அம்சம் இஸ்ரேல் இந்த ஒப்பந்தத்தை பகிரங்கமாக ஏற்றுக்கொண்டு 72 மணி நேரத்திற்குள் உயிருடன் மற்றும் இறந்த அனைத்து பணைய கைதிகளும் திருப்பி அனுப்பப்படுவார்கள் என்று கூறுகின்றது. ரஃபா எல்லைக்கடவையை திறப்பது மற்றும் காசா பகுதிக்குள் உதவியை அனுமதிப்பது உட்பட ஹமாசுடனான ஒப்பந்தத்தின் அனைத்து பகுதிகளையும் பிரதமர் பெஞ்சமின் நேதன்யாகு உடனடியாக நிறுத்த வேண்டும் என்று சாஸ் கட்சி தலைவர் ஆரிய டெரி நேற்று வியாழக்கிழமை எக்ஸில் ஒரு பதிவில் கூறினார். கொல்லப்பட்ட அனைத்து பணைய கைதிகளின் எச்சங்களையும் திருப்பி அனுப்புவதில் ஹமாஸ் முழுமையாகவும் தீவிரமாகவும் ஒத்துழைக்கும் என்று இது நடக்க வேண்டும் என்றும் டெரி தெரிவித்தார். இதை இஸ்ரேலும் அமெரிக்காவும் எப்படி டீல் செய்ய போகிறார்கள் என்று பார்க்கலாம். நேற்று வியாழக்கிழமை ஜெருசலேமின் மவுண்ட் ஹெர்சல் கல்லறையில் நடைபெற்ற அரசு நினைவு விழாவில் பிரதமர் பெஞ்சமின் நேதன்யாகு கலந்து கொண்டு காசாவில் போர் முழுவதும் இஸ்ரேலின் ராணுவ சாதனைகளை பாராட்டினார். அதே நேரத்தில் போர் இன்னமும் முடிவடையவில்லை என்று எச்சரித்தார். மவுண்ட் ஹெர்சல் கல்லறையில் போரில் வீழ்ந்த துருப்புக்களை கௌரவிக்கும் விழாவில் நேதன்யாகுவுடன் ஜனாதிபதி ஐசக் ஹெர்சாக், IDF-இன் தலைமை தளபதி லெப்டினன்ட் ஜெனரல் ஏல் ஜமீர், பாதுகாப்பு ஸ்தாபனங்கள் தலைவர்கள், அரசாங்க அமைச்சர்கள், நெசட் உறுப்பினர்கள், மூத்த அதிகாரிகள், துயரமடைந்த குடும்பங்கள் மற்றும் IDF துருப்புக்கள் கலந்து கொண்டனர். தங்கள் உரைகளில் நேதன்யாகுவும் ஹெர்சாகும் காசாவில் போர் இன்னமும் முடிவடையவில்லை என்றே தெரிவித்தனர். இஸ்ரேல் பணைய கைதிகளின் உடல்கள் அனைத்தையும் இஸ்ரேலுக்கு கொண்டு வர உறுதி பூண்டுள்ளதாக நேதன்யாகு கூறினார். அதே நேரத்தில் காசாவில் இஸ்ரேலின் அனைத்து போர் இலக்குகளையும் அடைவதற்கும் ஈரானுடனும் அதன் ஆதரவு இயக்கம் ஹமாசுடனும் தொடர்ந்து போர் புரிவோம் என்றும் உறுதிப்படுத்தினார். போர் இன்னமும் முடிவடையவில்லை, ஆனால் இன்று ஒன்று தெளிவாக உள்ளது. நமக்கு எதிராக கையை உயர்த்தும் எவரும் மிகப்பெரிய விலையை செலுத்துவார்கள் என்று இப்போது தெரிந்து கொண்டிருப்பார்கள் என்று பிரதமர் எச்சரித்தார். ஜூன் மாதம் அமெரிக்க உதவியுடன் இஸ்ரேல் ஈரானில் உள்ள அணுசக்தி நிலையங்களை தாக்கியது. அது பற்றி குறிப்பிட்டு பேசிய நேதன்யாகு மீண்டும் ஆயுதமேந்த முயலும் நமது எதிரிகளிடமிருந்து இன்னமும் பெரும் சவால்கள் காத்திருக்கின்றன என்று கூறினார். அதாவது காசாவில் போர் முடிந்தாலும் ஈரானின் அணு ஆயுத திட்டம் இஸ்ரேலின் இலக்காக எப்போதும் இருக்கும் என்பதை உறுதிப்படுத்தினார்.